ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இது லிவ் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோரோட நெக்ஸ்ட் வீடியோ. நாங்கள் வீடியோ போட்டு ஒரு 1.5 months ஆச்சுங்க. ஏன்னா நான் ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் கிருஷுக்குமே வந்து உடம்பு சரியில்லை, ஆல்மோஸ்ட் 2 weeks கிட்ட. அதனால் நாங்கள் வீடியோ போட முடியல, ரொம்ப சாரி. பட் ஆனால் இப்போது உங்களுக்கு இது எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ. இது என்னடா கோயிலை பற்றி நான் வீடியோ போட்டேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எங்கள் மாமனார், அவரோட ஆன்சிஸ்டர்ஸ், அவங்களோட கோயில். அவங்க எல்லோரும் வந்து பிரதர்ஸ், அவங்க கசின்ஸ் எல்லாருமா சேர்ந்து இப்போ கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒரு 2-3 days அங்கே வந்து ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் நடந்தது. நான் இது வரைக்கும் வந்து ஒரு கும்பாபிஷேகத்தை வந்து க்ளோஸராக இருந்து நான் பார்த்தது கிடையாது. என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஜென்ரலாக நம்ம வந்து கும்பத்துக்கு தண்ணி ஊற்றுற அன்றைக்கி ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு 1 hour இருந்துட்டு வந்துடுவோம். ஸோ என்னென்ன ஆக்சுவலாக பண்ணுறாங்க பின்னாடிங்கிறது நான் பார்த்தது கிடையாது. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. மெயினாக என்னென்ன பண்ணாங்கங்கிறத எடிட் பண்ணி இந்த வீடியோவில் போட போகிறேன். ஸோ யாருக்காவது வந்து பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்க கண்டினியூ பண்ணி பாருங்கள். கும்பாபிஷேகம் வந்து சண்டே நடந்தது. நான் எங்கனால ஃப்ரைடே தான் போக முடிஞ்சது. அப்போ தான் எனக்கு லீவ் கிடச்சிது. ஸோ நான் ஃப்ரைடே போகிற அன்றைக்கே வந்து யாகசாலை ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி நைட்டு, ஃப்ரைடே அன்றைக்கி நைட்டு வந்து பூர்ணாதி நடந்தது யாகசாலையில். ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இது. மறுபடி காலையில் 2வது நாள் சாட்டர்டே அன்னைக்கு பூஜைகள் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து என்னென்னா புதுசாக ஸ்தாபனம் செய்கிற சாமியோட ஐடல்ஸ் அது இல்லாமல் வந்து உற்சவர் சாமியெல்லாம் வந்து பூஜையில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில் நிர்வாகிகள் மற்றும் அன்னைக்கு வந்து யாரெல்லாம் வந்து பூஜையில் கலந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து காப்பு கட்டுற நிகழ்வும் நடந்தது. அன்றைக்கி தான் வந்து ராஜகோபுரத்தோட கலசத்தை ஒன்றா சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் யாகசாலையில் அதுவும் வந்து பூஜையில் வைக்கப்பட்டது. அன்றைக்கி வந்து இந்த மருந்து இடிக்கிறது அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த இது கேட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து அந்த மருந்து இடிக்கிறதுங்கிறத கேள்விப்படுறேன். அன்றைக்கி அதுக்கு பூஜையும் பண்ணாங்க. இது மெயினாக வந்து என்னென்னா அந்த ஸ்தாபனம் பண்ணுறாங்கல்ல, அந்த ஐடல்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னென்னா அந்த வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு இது வந்து அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ வந்து அது இனிஷியலாக வந்து அது இடித்து அதை ஹார்டாக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து போட்டதுக்கப்புறம் அது பயங்கர ஹார்டாகிடுது. ஸோ அது வந்து அது எடுக்கவே முடியாதான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கம் மாதிரின்னு வச்சுங்களேன். அன்றைக்கி கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே இடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இடித்தாங்க. இடித்து அதை ஃபுல்லாக வந்து பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லா சாமி சிலைக்கும் கீழே வந்து அது வந்து வச்சு கும்பிட்டுட்டு வர சொன்னாங்க. ஸோ எல்லாருமே அது பண்ணாங்க. அன்றைக்கி நாங்களும் பண்ணியிருந்தோம் அதை. மருந்து இடித்து முடிக்கிற டைமில் வந்து என்ன யாகசாலையில் வந்து பூஜைகள் இன்னும் நடந்துகிட்டே தான் இருந்தது. அந்த ராஜகோபுரத்தோட கலசத்துக்கு வந்து பூஜைகள் நடந்துச்சு. அது இல்லாமல் வந்து மீதி இருக்கிற கோபுரங்களுக்கும் வந்து அதில் வைக்கப்பட வேண்டிய கும்பங்கள் எல்லாத்துக்குமே வந்து அன்றைக்கி பூஜைகள் பண்ணாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறமே வந்து அன்றைக்கி அதுக்கு தனியாக வந்து மேலத்தளத்தோட உள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாருமா சேர்ந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். அது அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணாங்க எல்லாத்தையும். சாட்டர்டே நைட் வந்து ராஜகோபுரத்துக்கு மட்டும் கும்ப பூஜைகள் வந்து அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த வீடியோ. லேட்டராக சாட்டர்டே நைட் வந்து என்னென்னா புதுசாக ஸ்தாபனம் பண்ண போகிற ஐடல்ஸ்க்கும் அந்த உற்சவர் சாமிகள் எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா ப்ராப்பராக வந்து அபிஷேகம் செஞ்சாங்க. அபிஷேகம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா மெயின் பெருமாளுக்கு வந்து என்னென்னா அங்கேயும் போய் உள்ளே வந்து பூஜையில் வந்து வைக்கப்பட்டு அந்த குடத்தை எடுத்துகிட்டு போய் அதில் இருந்தும் வந்து பூஜை பண்ணாங்க. ஸோ அதுக்கான கிளிப்பிங்ஸ் தான் இது. சண்டே காலையில் அன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் இருந்தது. ஸோ அன்றைக்கி காலையிலேயே வந்து யாகசாலையில் வந்து பூஜைகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த ஊரை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு. க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருந்தது அன்றைக்கி. அன்றைக்கி அந்த கும்பத்துக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றுறப்போ எங்களுக்கு மேலே ஏறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது. ஸோ அதனால் நாங்கள் இங்கே ஏறி அங்கே பக்கத்துலேயே எடுத்த வீடியோஸை நான் இங்கே கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன்.
அன்றைக்கி நைட் அலங்காரம்லாம் முடித்ததுக்கப்புறமா எடுத்த கிளிப்பிங் இது. அப்புறம் லேட்டராக அன்றைக்கி நைட்டு வந்து உற்சவரை வந்து கருட வாகனத்தில் வச்சு ஊர் ஃபுல்லாகவே வந்து ஊர்வலம் வந்தாங்க. மிதிலைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கிறதும் அங்கே வரதராஜ பெருமாள் கோயில்னு இருக்கிறதும் கண்டிப்பாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அங்கே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இல்லாமல் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது. ஸோ போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர். பை.